ரஷ்யாவில் மருத்துவம் பயில சிறந்த ஒரு அரிய வாய்ப்பு. வெளிநாடுகளில் மருத்துவம் பயில சிறந்த முறையில் உதவுகிறது ஏஜே ட்ரஸ்ட் கல்வி குழுமம். திரு பொன் வில்சன், அண்ணாமலையுடைய அரசியல் கணக்கு என்ன, பின்னாடி நிறைய அரசியல் கணக்குகள் இருக்குது அப்படின்னு பட்டியலிட்டார் திரு மணி. இப்படி பார்க்குறீங்க பொன் வில்சன்? இல்லை, அண்ணாமலை என்ற நபர் அவர் கர்நாடகாவில் ஐபிஎஸ் அதிகாரி. ஒரு பர்பஸுக்காக அவர் அரசியலுக்குள்ளே வரார். அவர் அரசியலுக்குள்ளே ஆமாம், அரசியலுக்குள்ளே வரும்போது யார் மேலே இருக்கிற விரோதம் கிடையாது. இப்போ சில பேர் விரோதத்திற்காக வருவாங்க, இல்லைனா தன்னுடைய கவர்ச்சியை பயன்படுத்தி வருவாங்க. இப்போ சினிமா கவர்ச்சி, ஹீரோயிசம், அதை பயன்படுத்தி அரசியலுக்கு வரலாம் அப்படின்றது, இல்லை பழிவாங்கும் அரசியல் அப்படின்ற பிம்பத்தில் வருவாங்க. இவர் முழுக்க எப்படின்னா, தமிழ்நாட்டில் பிஜேபி மோடியோட கவர்ச்சி, எனக்கு மோடியோட பிம்பம் அதுதான் எனக்கு இம்ப்ரெஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். தமிழ்நாட்டில் வந்த பிறகு அவருடைய எண்ணம் என்னென்னா, எந்த ஒரு இடத்துலையும் தான் முன்னாடி நிற்கணும் அப்படின்னு, அதுக்கேற்ற மாதிரி உழைப்பை கொடுப்பார். அவர் மிகப்பெரிய உழைப்பு இல்லைன்னு சொல்ல. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிஜேபியை வளர்த்ததில், இந்த சமீபத்தில் ஒரு 5 வருஷம் வளர்த்ததில் அவருடைய பங்கு பெரிய பங்கு. அது மாற்று கருத்தே கிடையாது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். அதற்கு முன்னாடி 2014 ஒரு கூட்டணி பிஜேபி தலைமையில் அமைஞ்சுது. 18.8% ஓட்டு வாங்கினாங்க. ஆனால் அது எப்படின்னா, பிஜேபி தலைமையில் கிடையாது அந்த கூட்டணி. அந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அப்போது தேமுதிக, பாட்டாளி மக்கள் கட்சி, அவங்க பெரிய கூட்டணி அப்போ அமைஞ்சுது. அது அது கூட மைனர் பார்ட்னராக தான் பிஜேபி இருந்துச்சு. 2 எம்பி ஜெயித்தாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் பிஜேபி தலைமையில் ஒரு கன்சிடரபிள் கூட்டணி, ஒரு பெரிய கூட்டணி உருவாச்சுன்னா அது அண்ணாமலை தலைவராக இருக்கும்போது மட்டும்தான். 2024 அது உருவானது தான் மிகப்பெரிய கூட்டணி. ஆனால் அண்ணாமலை எப்படின்னா, ஒரு 2 தவறுகள் அவர் செய்தது. அவர் ஒரு சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட். பிஜேபியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு சிஎம் கேண்டிடேட் ஃபியூச்சருக்குன்னு அவரை ஸ்பேர் பண்ணி வச்சுருந்தாங்க. அவரும் அந்த எண்ணத்தில் தான் இருந்தார். அப்படி தான் ஸ்டாண்ட் பையில் இருந்தார். ஆமாம், அந்த எண்ணத்தில் தான் அவர் கொண்டு வந்தார். அவரோட செயல்பாடுகள் எல்லாமே அப்படி தான் இருந்துச்சு. இளைஞர் பட்டாளத்தை ஒரு செக்ஷன் ஆஃப் பீப்புளை கவர்ந்து வச்சுருந்தார். அவங்க பிஜேபியில் சேர்ந்ததுக்கும் அது காரணம். நான் பிஜேபிக்காரன் தமிழ்நாட்டில் நிறைய பேர் பெருமையாக பேசுனதுக்கும் இளைஞர் பட்டாளத்தில் அதற்கும் ஒரு காரணம் அவர் தான். இதெல்லாம் நம்ம கடந்த கணக்கு மாறி போனது எங்கே, அதுதான் சொல்கிறேன். இப்போ 2 விஷயத்தில் அவர் எப்படின்னா, 2024 தேர்தலில் மோடி அவர்கள் 3வது முறையாக பிரதமராக வரணும். அப்போ ரொம்ப சோதனையான காலகட்டம். 10 ஆண்டுகள் கழித்து 11வது ஆண்டு ஒருத்தர் பிரதமராக வரணும், இந்தியா ஃபுல்லாக நினைக்கணும்னா ஒரு எம்பி சீட்டும் ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு. அப்போ அந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் அதிமுக கூட்டணியை விட்டு பிரிஞ்சிருக்கக்கூடாது பிஜேபி. அது பிரியறதுக்கு அவர் ஒரு முக்கிய காரணமாக இருந்துட்டார். அது அந்த நேரத்தில் தெரியும் எந்த கசப்பு ஏற்பட்டுச்சு, எப்படி ஏற்பட்டுச்சு. அதற்கு 1 மாதத்துக்கு முன்னாடி தான் டெல்லியில் மேடையில் மோடி அவர்கள் பக்கத்தில் வலது கரத்தை தூக்கி நின்றார் எடப்பாடியார். அவர் தான் ஃபஸ்ட்டு கூட்டணி கட்சி, பெரிய கூட்டணி கட்சின்ற மாதிரி நின்றாங்க. அதுலேருந்து ஒரே மாதத்தில் ஜனவரியில் கூட்டணி விலகினது இவர் விமர்சனம் பண்ணதை வச்சு அது இவர் அது ஏற்றுக்கலை அப்படின்றது. அந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா 89, அதாவது 2024 தேர்தல், 2024 48 லட்சம் ஓட்டு பிஜேபி வாங்கினது மட்டும் 11.24%. டபுள் டிஜிட்டில் பிஜேபி வாங்கினது அந்த 2014 அப்புறம் இதுதான் ஃபஸ்ட் டைம் டபுள் டிஜிட்டில் வாங்கினது. கிட்டத்தட்ட 49 லட்சம் ஓட்டு வாங்கினாங்க அப்போது. ஆனால் என்னென்னா, கட்சியை வளர்த்தாரு, ஆனால் கட்சிக்கு பலன் கிடைச்சதுனால கிடைக்கல, ஒரு எம்பி கூட கிடைக்கல. அப்போது கட்சியை வளர்த்தாச்சு, 49 லட்சம் ஓட்டு வாங்கியாச்சு, 11.2-11.25% ஓட்டு வாங்கியாச்சு. ஆனால் மோடி பிரதமர் ஆவதுக்கு அது ஏதாவது ஒரு வகையில் ஹெல்ப் பண்ணிச்சானா? ஹெல்ப் பண்ணல. அப்போது இந்த நேரத்தில் நீங்கள் எடுத்த முடிவு தவறு. அவருக்காகத்தான், அண்ணாமலைக்காகத்தான் அந்த தேர்தலில் கவர்னராக இருந்தவங்க ரிசைன்மெண்ட் நின்றாங்க, மத்திய அமைச்சர் நின்றார், மாநில தலைவர் நின்றார், அத்தனை பேரும் எம்பி தொகுதிக்கு நின்றாங்க அவருக்காக. அப்போ அதில் வாக்கு சதவீதம் அதிகரிச்சுது, ஆனால் ரிசல்ட்டு கிடைக்கல. அப்போது அந்த முடிவு தவறு அப்படின்றது அதுக்கப்புறம் எல்லா பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அதுதான் 2024 ஆட்சி என்ன செய்திருக்கணும். 2024 அதிமுக கூட்டணியில் இருந்து 2026 பிரிஞ்சிருந்தாங்கன்னா அது அர்த்தம் இருக்கும். ஆனால் 2024 பிஜேபி அகில இந்திய தலைமை ஒரு முடிவு எடுத்துச்சு, அதிமுக கூட்டணியில் தான் நம்ம இருக்கணும் அப்படின்னு. அந்த முடிவு எடுத்து இது முதல் தவறு. 2வது தவறு என்னென்னா, அந்த முடிவு எடுத்த பிறகு அண்ணாமலை முழு மனசோட அதுக்கு இணங்கலை.
இந்த கூட்டணிக்கு இழங்கலை. ஏன்னா எல்லா தலைவர்களும் அப்படி தான் இருப்பாங்க. கடந்த காலத்தில் முரண்பட்ட கருத்து இருக்கும், அதுக்கப்புறம் ஒன்றா சேர்ந்துட்டா ஃபுல்லாக ஈடுபட்டு வேலை செய்வாங்க. இப்போ டிடி தினகரன் எடப்பாடியாரை விமர்சிக்க அதை கடந்து தான் ஹெலிகாப்டரில் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டாரலாம் அப்படி சொன்னாங்க. இல்லை அதெல்லாம் வந்து நம்ம பார்த்தோம், நம்ம தான் விவாதிச்சிருக்கோம் எத்தனை தடவை. அவர் சொல்லும் போதெல்லாம் பட்டும் படாமல் சொல்லுவார், உங்கள் பேர் இது ஏன் தேர்ந்தெடுக்கப்படலை அப்படின்னு கேட்கும்போது என்ன சொன்னார், என் பேரை பரிந்துரையே பண்ணலையே, என் பேரை லிஸ்ட்லேயே எழுதலையே, அப்போ எப்படி மேலிடம் என் பேரை கொடுக்கும்னு சொன்னார். சொல்லிட்டாரா, இது வைரலாக போச்சு. அடுத்த வார்த்தை என்னதான் சொன்னார், நான் கேட்கவே இல்லையேன்னாரு. அதான் ஆமாம், எப்படி முதல்ல ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு அதுதான் வைரலாக போகும். இன்ஸ்டாகிராம்லேயும் ட்விட்டர்லேயும் என் பேரே கொடுக்கல, எது மாநில தலைமை என் பேரே கொடுக்கல, அப்போ எப்படி மேலிடம் அதை உறுதி பண்ணோம் அப்படின்ற வார்த்தையை சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தை ஒரு கேப் போட்டு சொல்கிறாரு. ஏன்னா அவர் அறிவாளி, கேப் போட்டு சொல்கிறாரு, நான் கேட்கவே இல்லையே, கேட்டிருந்தா தானே என் பேர் இருக்கும் அப்படின்ட்டு இப்படி நிறைய விஷயத்தில் இப்படி பேசினார். சில விஷயங்கள் கேட்கும்போது இல்லை நான் வந்து முன்னாடி எடுத்த முடிவு தான், என் முடிவை மாற்றிக்க முடியாதுன்னா நான் எடப்பாடியை விமர்சனம் பண்ணது, அதிமுக விமர்சனம் பண்ணதெல்லாம் அது சொல்கிற வார்த்தை. நான் வந்து அரசியல்வாதி மாதிரி கிடையாது, நான் மாற்றி பேச முடியாது, என்னோடய முடிவை தேர்தல் முடிஞ்ச பிறகு சொல்கிறேன், இப்படியெல்லாம் சொன்னார். அதுக்கப்புறம் பிஜேபி கூட்டின எந்த கூட்டத்திலையும் பெரிய கூட்டத்தில் அவர் கலந்துக்கல. ஆமாம், தேர்தலுக்கு அப்புறம் கொஞ்சம் ஒதுங்கியே தான் இருந்தார். ஒரே நேரத்தில் மேடையிலே நிற்கல, எல்லா இடத்துலையும் ஒதுங்கியே தான் இருந்தார். ஆமாம். அப்புறம் வந்து எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, நான் போடுற இடத்துக்குலாம் போக முடியாது அப்படின்னு சொன்னார். அதற்கு பிறகு கடைசி கட்டத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கடமைக்காக செய்த மாதிரி இப்போ இந்த அவர் சொன்ன காரணங்களுக்கு பின்னால் ஒரு பெரிய திட்டமிடல் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? அதோட நீட்சி தான் இப்போ இந்த நகர்வுகள். அவருக்கு என்னன்னா, அவருக்கு வந்து அது ஏற்புடையது கிடையாது அந்த நேரத்துக்கு, அது இயற்கையாக நம்மளுக்கு தெரியும். ஆனால் என்னன்னா, அந்த ஓட்டு முழுக்க தாவேகாக்கு விஜய்க்கு போச்சு. எது, அதாவது அண்ணாமலை குரூப், அண்ணாமலை ஆர்மி, பிஜேபியை தாண்டி அண்ணாமலை ஆர்மின்னு ஒரு செக்ஷன் இருந்துச்சு, ஒரு குரூப் இருந்துச்சு. அவங்க பிஜேபி ஆதரவு, ஆனால் பிஜேபி அவங்க சித்தாந்த ரீதியாக பெரிய அளவில் ஏற்றுக்கொண்டவங்க கிடையாது. ஆனால் என்னென்னா, அந்த ஆர்மி ஒரு கணிசமான இருந்துச்சு. அந்த வாக்கு வந்து நம்மளுக்கு வந்து திரைமறைவில் அது தாவேகாக்கு போச்சுன்றது யதார்த்தமான உண்மை. அதோட எனக்கு ஒரே கேள்வி, நீங்க சொன்ன பதிலோட ஒரே ஒரு கேள்வி, இப்போ பாஜகவில் அண்ணாமலை, பாஜக கொள்கை கோட்பாடை ஏற்றுக்கொண்டவர்கள் அண்ணாமலையோட தலைமையை ஏற்றுக்கொண்டார்கள். அது பின்னால் இருக்கக்கூடிய பாஜக தான் அண்ணாமலை. ஆனா அதை விட்டு அண்ணாமலை அப்படின்றது அந்த இடத்தில் இதே ஆதரவு இருக்குமா அப்படின்னு? ஆமா, எப்படின்னா இல்ல அண்ணாமலையோட அண்ணாமலையோட உழைப்பு, அண்ணாமலை கட்சிக்கு உழைச்சார். ஆனா பாஜகவை தாண்டி அண்ணாமலை வளர்ந்தார், அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் வளர்ந்தார். அதுல நம்ம மாற்று கருத்து கிடையாது. அதுக்காக அவருக்கு அந்த கிரெடிட் கொடுக்காம இருக்க முடியாது. நம்ம தமிழ்நாட்டில் அவருக்கும் கொடுக்கலாம், அவருக்கு மட்டுமே கிளைம் பண்றது அது சரியா இருக்குமான்னு கேட்கிறேன். பெரிய அளவில் அவருக்கு தான் சார், அது கசப்பான உண்மையாக இருந்தாலும் அவருக்கு தான். ஆனால் முன்னாடி இருந்த தலைவர்கள்லாம் அதுக்காக உழைக்கலன்னா நம்ம சொல்ல முடியாது, உழைச்சாங்க. ஆனால் இவருக்கு கிடைச்ச மாதிரி ஆதரவு, இவருக்கு கிடைச்ச மாதிரி அந்த ஒரு வசீகர கவர்ச்சி, அது ஒரு திரைபிம்பம் அவருக்கு கிடையாது. அப்படி இருந்தும் அவருக்கு கிடைச்ச அந்த அந்த கவர்த்தால் அதனால் இளைஞர்கள் ஈர்க்கப்பட்டார்கள் அவர்கிட்ட கணிசமாக. நீங்கள் ஓட்டு சதவீதத்தை எடுத்துக்கோங்க, 2024 11.4%, 49 லட்சம் ஓட்டு. இந்த தேர்தலில் 14.5 லட்சம் ஓட்டு, 2.97, 4 மடங்கு, 4ல் 1 மடங்கு தான் இப்போ. இல்லை, அதுக்கு முழுக்க அண்ணாமலை தான் காரணம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? வேற எந்த புற காரணிகளும் இல்லை, அண்ணாமலையோட ரசிகர்கள் காரணம். ரசிகர்கள் அவ்வளோதான் சார். அவங்க தான் தலைவர் வந்து பெரிய அளவில் கிடைக்கல, ஏன்னா எதிர்பார்த்துருப்பாங்க அவங்க தலைவரை முன்னாடி நிற்க வைக்கணும் அப்படின்னு அந்த எதிர்பார்ப்பு ஏமாற்றமாக மாறும்போது ஆட்டோமேட்டிக்காக இது எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு தெரியும். எல்லா இடத்துலையும் நம்ம பேசும்போதும் அந்த வார் ரூமு, ஐடி விங்கு எல்லாம் எப்படி இருந்தாங்க, எப்படி அவங்க வந்து மன கிளேசத்தில் இருந்தாங்க, இதெல்லாம் தெரியும். அந்த ஒட்டுறவு வரலை அப்படின்ட்டு தெரியும். ஓட்டு சதவீதத்தில் அது காமிச்சிருச்சு. ஒரு நிமிஷம் மணி சார், இது குறித்து இது தொடர்ந்து நான் வெற்றி சொன்னாங்களே ரெண்டு நண்பர்களும் உண்மை என்ன நிச்சயமா. ஆனால் அந்த ஈர்ப்பு இருக்குல்ல, முழுக்க அரசியல் ரீதியானது, வெறும் ரசிகர் தன்மை இல்லை. திமுக எதிர்த்து அதிமுக விட அதிகம் பேசியது அண்ணாமலை அந்த காலத்தில். அப்போ திமுக எதிர்ப்பு வாக்குகளாகவும் இளைஞர்கள் வாக்குகளாகவும் வந்து சேர்ந்தது. அவர் இந்துத்துவா பேசி கொண்டு வரவில்லை. இன்னமும் நினைவுபடுத்தி பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை வந்த உடனே மாநில தலைவராக பெரியாரை வந்து ஏற்றுக்கொண்டேன்னு பேசினார், எல்முருகன் கூட அப்படி பேசினார். இப்படிலாம் இருக்குது, கடந்த காலத்தில் இருக்கட்டும். ஆனால் அந்த திமுக எதிர்ப்பு என்பதில் வேகமாக இருக்கக்கூடிய தாவேகாக்கு பேர் இல்லை. அதெல்லாம் சரி, அதெல்லாம் சொல்லலாம். எனக்கும் டெல்லிக்கு இருந்தால் போட்டினார். இப்போ திமுக ஜெயிச்சிட்டாங்களா?
யாரை எதிரியா யார் வேணாலும் நிற்க வைக்கலாம் சார். அதை மக்கள் அங்கீகரிக்கணும்ல. அந்த நேரத்துக்கான அதனால திமுகவை எதிர்த்து பேசுனதால் தான் அவருக்கு ஓட்டு. அப்படின்னா திமுக பிஜேபியில் எதிர்த்து பேசுறவங்க யாருமே கிடையாதா? இந்த அளவுக்கு பேசல. அதே மாதிரி டெல்லி இந்த அளவுக்கு பேசலையே. திமுக டிஎம்கே ஃபைல்ஸ் எல்லாம் யாரும் வெளியிடல. இல்ல சார், சார் இந்த திமுகவும் அதிமுகவும் பெரியாரையும் இவரை விமர்சிக்காதோட நாம் தமிழர் சீமான் என்ன எழுச்சி மிக்க பேச்சு. அவர் பேச்சுக்கு முன்னாடி யார் சார் நிற்க முடியும்? அந்த வல்லமை மிக்க பேச்சு எப்படி 8.22 நாள் ஆச்சு? அதனால் இது ஒரு பக்கம், அவருடைய உழைப்பு ஒரு பக்கம். இதை நம்ம பெருசாக எடுத்துக்கணும் அப்படின்றது தான் முக்கியம். அடுத்து நான் என்ன சொல்ல வரேன்னா, அதுதான் சொன்னேன். குமார் குறிக்கிட்டார். நான் உங்கள்கிட்ட இதுக்கு ஒரு கனெக்டான சொல்லுங்க குமார், சொல்லுங்க அவரோட நேரம். அதாவது 2026 இந்த தேர்தலில் வந்து பிஜேபி வாங்கினது வந்து 14,67,024 வாக்குகள். சதவீதமா சொல்லுங்க. 27 தொகுதி. சதவீதமா தான் குறிப்பிட்டார். சதவீதம் இதுல பார்க்க கூடாது. சரி, ரைட். ஓட்டு தான். மக்கள் எத்தனை பேர் ஆதரிச்சிருக்காங்க? இல்ல நீங்க டக்குன்னு சொல்லுங்க சார். நான் உங்க நேரத்துல நான் பேசல. குமார் சொல்லுங்க, அவரோட நேரம். அது வேஸ்ட். சொல்லுங்க. 5 நிமிஷம் பேசிட்டீங்க. சொல்லுங்க டக்குன்னு சுருக்கமா சொல்லுங்க. 27 இடத்துல போட்டிட்டாங்க. 14,67,024 வாக்குகள். ஒரு தொகுதிக்கு 54,334 வாக்குகள். சொல்லிட்டீங்க. நல்லது. இருங்க. அதே போல 24 எடுத்துக்கிட்டீங்கன்னா 35,369 வாக்குகள் தான். அதே போல 2021 எடுத்துக்கிட்டா 60,675 வாக்குகள். போட்டியிட்ட தொகுதியில அவ்வளவு வாக்குகள் கிடைத்திருக்கிறது. ஃபைன். அது யாரும் மறுக்க மாட்டாங்க. இல்ல மறுக்க மாட்டாங்க, மறுக்க முடியாது. நிரந்தரமா பாஜகவுக்கு எல்லா பரவலா மாநில மறுக்கல வாக்களிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். இவர் சொல்றது பொருத்தமே கிடையாது. ஒரு தொகுதியில 60,000 ஓட்டு இருக்குது. 234 தனியா நின்று மொத்தமும் ஜெயிச்சிருக்கலாமே. அவர் என்ன சொல்றாரு? அண்ணாமலை இல்லாமையே நின்றுந்தா 234 ஜெயிச்சிருப்பாங்க. அண்ணாமலையே தேவையில்லை. அவர் சொல்ல அப்படி சொல்லல. இவர் என்ன சொல்ற? 27 தொகுதியில இருங்க. 27 தொகுதியிலையும் நம்மளுக்கு நல்லா தெரியும் 80% ஓட்டு யாருடைய ஓட்டா இருக்கும்? ரெட்டலை ஓட்டு. 20% ஓட்டு தான் மற்ற கட்சிகள் ஓட்டு. அதனால தான் 170 தொகுதியில் ஏடிஎம்கே நிற்கிது. அப்படின்னு அது வெற்றிக்கு கொடுக்குதா இல்லையான்னு தெரியாது. ஒவ்வொரு தொகுதியிலையும் 80% வந்து பெரிய கட்சியோட ஓட்டு, 20% தான் கணக்கு வழக்குகள்ல தவிடுபடி வரும். இந்த தேர்தல்ல இந்த கணக்கு வழக்குகள் எதுமே இல்ல. 60,000 ஓட்டு. அதனால 234 தொகுதியிலையும் நாங்க கிட்டத்தட்ட 2 கோடி எடுத்துருப்போம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது அதனால அது கணக்குலயே வராது. இப்ப நம்ம கேட்டது என்னன்னா, நம்ம கேட்டது 49 லட்சம் ஓட்டு அண்ணாமலை தலைவராக இருக்கும்போது தமிழ்நாட்டில் பெற்ற ஓட்டு. ஆனா இப்போ எடுத்த ஓட்டு 2.97%. 14.67. 34.5 லட்சம் ஓட்டு குறைஞ்சிருச்சு. 34.5 லட்சம் ஓட்டு குறைஞ்சிச்சு. அதே 2019 பேசவே இல்லை. அப்ப அவரே பேச விட்டுருங்க. இதுதான் சொல்றீங்க. அவரை முதல்ல என்ன பேச விட்டு அவங்க எல்லா கதையும் பேசுவாங்க. நம்ம சொல்லும்போது எப்படி சொல்றீங்க? அவர் பேச விட மாட்டாரு. சொல்லுங்க. அவர் யாரையும் பேச விட மாட்டாரு. நீங்க பேசுங்க. எப்ப சொல்லுவீங்க? நீங்க பேசுங்க. நீங்க எப்ப சொல்லுவீங்க? நீங்க எப்ப சொல்லுவீங்க? எப்ப சொல்லுவீங்க? நீங்க பேசுங்க. அடுத்தால் கருத்தையே விட மாட்டேன்னாருன்னா அவர் சொல்லட்டும் பிஜேபி தாங்க தமிழ்நாட்டை ஆளும். நீங்க பேசுங்க. இப்ப அடுத்த எலெக்ஷன் இடைத்தேர்தல கூட இப்ப 5 தொகுதி நம்ம ராமன்ட்ட போறோம். ரொம்ப நேரம் அவர்ட்ட போறோம். ரொம்ப நேரம் இருக்குனா ரெண்டு பேரும் பேச விட்டீங்க. பேசுங்க. எப்படி பேசுறது? பேசுங்க. நேரத்தை வீணாக்க வேணாம். சப்ஜெக்ட் முடிங்க. நம்ம மக்களுக்கு புரியுற மாதிரி சப்ஜெக்ட்டை தெளிவா சொல்றோம். நீங்க அண்ணாமலை வந்து இல்ல அப்படின்னா இங்க பிஜேபி கீழே இறங்குச்சு நல்லா தெரியும். இப்போ இந்த இப்போ கூட சொல்றேன், அண்ணாமலை பிஜேபியில பதவியில வருவதை விட அண்ணாமலை தனி கட்சின்னு இருந்தால் அண்ணாமலைக்கு இருக்கிற செல்வாக்கு வேற. பிஜேபிலையும் வரலாம், அவரு பிஜேபிலையும் தலைவரா வரலாம். நாளைக்கு அறிவிப்பை உறுதிப்படுத்துறீங்க. பிஜேபியில இருக்கிற உறுதிப்படுத்துறீங்க. பிஜேபின்றது தேசிய கட்சி சார். யாருக்கும் வந்து தனிச்சிறக கொடுத்து நீங்க இஷ்டத்துக்கு நீங்க பரங்கன்னு சொல்ல முடியாது சார். அது மோடிக்கே சொல்ல மாட்டாங்க. ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தில் வந்து அது தனிப்பட்ட ஒரு தலைவருக்கு வந்து அந்த அளவுக்கு பெரிய சுதந்திரத்தை கொடுக்க மாட்டார்கள். தற்காலிகமாக கொடுத்தா கூட அந்த சிறுகள் நாளைக்கு பறிக்கப்படும். அதனால இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு அவர் வந்து இன்னொரு கட்சி ஆரம்பிச்சா தவறு கிடையாது. பார்க்கலாம், நாளைக்கு பார்த்துலாம் தீர்ப்பு. இல்லை, இது தாவேக்கா ஆட்சி அப்படின்றத விட தமிழ்நாட்டை தாவேக்கா எதிர்ப்பு இல்லை. இப்போ என்னன்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 60 வருஷம் கழிச்சு காங்கிரஸ் ஆட்சி. காங்கிரஸ் ஆட்சிக்கு எதிராக தானே பிஜேபி நிற்கும். இது இயற்கை தானே.
அதனால் பிஜேபியில் அவர் இருந்தாலும் இன்றைக்கி ஒரு பதவி கொடுத்து அவருக்கு தனி சிறகை கொடுத்து சுதந்திரம் கொடுத்து இருக்க வச்சாலும் தாவேக்காவுக்கு தான் அதனுடைய நேரடி பாதிப்பு ஏற்படும் எதிர்காலத்தில். ஏன்னா இவரும் ஒரு 41 வயசு, இப்போ அவருக்கு 51 வயசுக்கு மேலே விஜய், இவர் 41 வயசு, இன்னொன்று ஐபிஎஸ், இன்னொன்று எல்லா துறையை பற்றியும் பேசக்கூடிய ஆற்றல். எந்த நிருபர்னாலும் நிருபர்கள் தான் திரும்பி போன ஒழிய இவர் திரும்பி போக மாட்டார் பேட்டி கொடுத்தா கூட. இப்போது விஜய் வந்து பேட்டி கொடுத்தா அது யோசித்து பயந்து ஓடுவார். ஆனால் இவர் அப்படி கிடையாது, நிருபர்கள் தான் சலிப்படைஞ்சிருவாங்க இவர்கிட்ட கேள்வி கேட்டு, அந்த அளவுக்கு பேசக்கூடிய. ஆனால் எல்லா விதத்துலேயும் ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். பட் தாவேக்காக்கு இதனால் ஒரு நேரடி பாதிப்பு இருக்கலாம். அந்த அதாவது நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பார்த்திங்கன்னா பாதிப்பு இருக்கலாம். ஆனால் தனி கட்சின்னு ஆரம்பித்தா தாவேக்காக்கு அதிகப்படியான பாதிப்பு இருக்கும். ஆனால் எப்படின்னா அதே நேரத்தில் திமுகவையோ அதிமுகவையோ நீங்கள் எந்த விஷயத்திலையும் புறந்தள்ள முடியாது. திமுக அதிமுக என்பது அவர்களுக்கு வந்து காலகாலமாக இருக்கிற அந்த ஓட்டு கட்டமைப்புன்றது வேறு. அது அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து நீங்கள் அதை வந்து இது பண்ணிட முடியாது, கரைச்சிட முடியாது. ஆனால் ஒரு 4வது சக்தி, ஆக்கப்பூர்வமான ஒரு சக்தி, அது பிஜேபி வடிவத்தில் கூட வரலாம் அண்ணாமலை தலைமையில், இல்லைனா அண்ணாமலை தனிப்பட்ட முறையிலையும் வரலாம். அது வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான போட்டியாக தான் இருக்கும். தாவேக்காவுக்கும் விஜய்க்கும் கூட அது ஒரு சேலஞ்சாக இருக்கும். நல்லது தான் அது. நல்லது, நன்றி திரு